பிரதமர் மோடியின் ராஜதந்திரம் உலகமே திரும்பி பார்த்த சம்பவம். இதான் இந்தியாவின் பவர். உலக அரசியல் சூழ்நிலை தற்போது மிகவும் பதற்றமானதாக உள்ளது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா நாடுகளுக்கிடையே உள்ள உறவு பல்வேறு காரணங்களால் சிக்கலாக மாறியுள்ள நிலையில் இந்தியா இரு நாடுகளுடனும் நல்ல சுமூகமான உறவை மேம்படுத்தி எந்த ஒரு நாட்டுக்கும் ஆதரவாக இல்லாமல் சமநிலையோடு செயல்படுகிறது. இதுதான் இந்தியா தற்போது சைலண்டாக இருந்து சாதித்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். குவாட் முதல் பிரிக்ஸ் பிளஸ் வரை இந்தியா எந்த ஒரு பக்கம் சார்ந்ததல்ல என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. 2026 பிப்ரவரி மாதத்தில் இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற வர்த்தக ஒப்பந்தம் முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலமே இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த 50% சுங்கவரி 18% குறைக்கப்பட்டது. இதனால் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் அமெரிக்க சந்தைகள் பொருட்களை விற்க சுலபமாகும். அதே நேரத்தில் இந்தியா அமெரிக்காவிலிருந்து அதிக அளவில் பொருட்கள் மற்றும் எரிசக்தி வாங்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதனால் இரு நாடுகளின் பொருளாதாரம் மேலும் பலமடையும் என்றே கூறப்படுகிறது. மற்றொரு பக்கம் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் 2026 ஜனவரியில் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பெரும்பாலான பொருட்களுக்கு சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவின் ஜவுளித்துறை, மருந்து, தொழில்நுட்ப துறைகளுக்கு வேலை வாய்ப்புகளும் இந்தியாவில் பல மாநிலத்தின் பொருளாதாரமும் முன்னேற்றம் அடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் சூழ்நிலையிலும் இந்தியா போரை விடுவதே முக்கியம் என்ற குரலுடன் பிரதமர் மோடி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ரஷ்யாவுடனும் அமெரிக்காவுடனும் நடுநிலையாக உறவை கடைபிடிப்பதன் மூலம் இரு நாடுகளிடையேயான பதற்றத்தை குறைக்கும் பாலமாக இந்தியா செயல்பட முடியும் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் இந்த அணுகுமுறை நீண்ட காலத்திற்கான திட்டமிடல் என்று பார்க்கப்படுகிறது. அதாவது எந்த ஒரு நாட்டின் கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் இந்தியாவின் தேசிய நலன்களை முன்னிலைப்படுத்தி முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. பொருளாதார வளர்ச்சி, பாதுகாப்பு, உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு உயர்த்துதல் ஆகியவை இதன் முக்கிய நோக்கங்களாகும். மொத்தத்தில் உலக நாடுகளின் சக்திகளுக்கிடையே மோதல்களுக்கு பதிலாக பேச்சுவார்த்தைகளும் ஒரு பக்கமாக செல்லாமல் சமநிலையோடு இருப்பதும் பிரிவினைக்கு பதிலாக ஒற்றுமை என்ற மோடியின் அணுகுமுறையை தான் இந்திய பிரதமர் மோடி ராஜதந்திரமாக செயல்பட்டு இந்தியா சர்வதேச அரசியல் முக்கிய புள்ளியாக மாறி வருகிறது. இதுவரை இந்தியா உலக நாடுகளிடம் முரண்பாட்டை தீவிரமாக வெளிக்காட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.